ஐயோ மணியாகி போச்சே. காலையில் கூட்டி விட்றேன்னு சொல்லிட்டேன். சரி சீக்கிரம் போய் கூட்டி விடுவோம். இங்கிட்டிருந்து முதல்ல கூட்டிகிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் இங்கே வச்சு கூட அள்ளி போட்டுக்கலாம். நைட்டாக வேணுமா 5 மணிக்கே போகணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு இருந்தா இந்தாலும் போய் உடனே படுத்துக்கிட்டான் கதவை சாத்தி விட்டு. இன்ன வரைக்கும் எந்திரிச்சு வரல. ஐயோ 5 மணின்னு சொன்னிச்சு அந்த புள்ள. நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன். அலாரம் வச்சேன், அலாரம் அடிச்சதும் கேட்கல. ஆமாம், இந்த இருமல் உருமலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? சரி, கட்டின புருஷன் முதல்ல பேண்ட் சட்டை சூட்டுன்னு எல்லாம் போட்டிருக்கானே, ஒரு எட்டு பார்ப்போம். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கு. இவளையெல்லாம் கட்டிக்கிட்டு என்னத்த சொல்றது? பட்டி காடுனா சரியா தான் இருக்கு. ஆனா உனக்கு கோவம் வந்துடுது மூக்குக்கு மேல. நம்ம போவோம். இவளை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்பு போயிடும். கடன் வாங்குறவனே 10:30 மணிக்கு மேலே தான் வருவான். கடன் கொடுக்குறவன் 5 மணி 5:30க்கே போறான். இதெல்லாம் எங்கிட்டு போய் முடிய போகுதோ தெரியல. இதுல வேற பேண்ட் சட்டை வேற. இவன் கிளிக்கிற கிளிக்கு கோட்டு. எல்லாம் எங்கிட்டு போய் சொல்றதுன்னு தெரியல. அதான் என்னமோ சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராயத்தில் கொடை பிடிப்பான்னு. சரியால இருக்குது. காசு கொஞ்சம் கையில புரளும் போதே இவன் இந்த ஆட்டம் கட்டுறானே. இன்னும் காசு லட்சக்கணக்கில் பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளை தூக்கி முழுங்கிட்டு போயிருவான். வாரேன்டா வாரேன், இன்னையோட உன் அழிவுகளை ஆரம்பம்டா. எனக்கே நீ துரோகம் பண்ணிக்கிட்டு நீ அவ கூட சுத்துறானா, அப்புறம் இனி நீ நல்லபடியா வாழ முடியாது. நீ முன்னாடி போ, பின்னாடியே உன்னை அழிக்கிறதுக்கு வாரேன். ஆத்தாடி ஆத்தா, அவன் காலடி மண்ணை எடுக்க சொன்னாங்களே, இப்ப அதை வேற எடுக்க முடியலையே. ஐயோ ஐயோ ஐயோ, அவன் செருப்பு காலோட காலை வச்சான். சரி போனா போயிட்டு போகுது, அந்த மணியை எடுப்போம். முடி கூட அந்த சீப்பில் இருக்கும். சீப்பில் இருக்க முடியாதான் ஒழுங்கா எடுக்க மாட்டானே, அதுலேருந்து எடுத்துக்கலாம். காலடி மண்ணை முதல்ல எடுத்துருவோம். என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் சரி, கட்டின புருஷனாச்சே, ஏதோ நம்மளா தேடிக்கிட்ட வாழ்க்கையாச்சேன்னு வாயை மூடிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். இனி அந்த மாதிரி ஒரு காலமும் இருக்க மாட்டேன்டா. இனியோட நீ முடிஞ்சடா. அடுத்து அவன் தலைமுடி, அடுத்து அவன் துணிமணி, அப்புறம் அங்க வந்து போட்டோ எடுத்து உன் சோழியை முடிக்கிறேன். இவங்க என்ன வாசலை குட்டிக்கிட்டு இருக்காங்க? அத்தே எந்திரிச்சிட்டியா? பையன் எந்திரிச்சிட்டானா? அவர் எந்திரிச்சு தோட்டத்துக்கு போயிட்டாரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றேன், இந்த வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு இருக்கேன். அவங்களாம் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களா? நீங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லடியம்மா, ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னே தெரியலம்மா. பாவம் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்குதுங்க. அதான் சரி தூங்கட்டும்ட்டு நான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீட்டில் எத்தனை நாள் ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு நாளாவது இவங்க இந்த குடிச்ச கிளாஸ் எடுத்து வச்சிருப்பாங்களா, இல்லை சாப்பிட்ட தட்டு தண்ணி எடுத்து ஊற்றிருப்பாங்களா? இங்கே இருக்கும்போது சொகுசாக இருப்பாங்க. இப்போ சின்ன பிள்ளை வீட்டுக்கு போனோன்னே வேலை வெட்டியை பார்க்குறாங்களா? என்னடியம்மா, சமையல் வேலை முடிச்சியா? சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டேன். இந்த குழம்பு தான் போய் வைக்கணும். அவருக்கு தான் தயிரில் ஊற்றி கரைச்சி கொடுத்தேன், குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. இனி மதியானத்துக்கு தான் வருவார். சரி சரி. என்ன சின்னவன் எந்திரிச்சிட்டானா என்ன? உங்க பேரண்டி விடியத்தில் 4 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டான். எந்திரிச்சிட்டு பால் வேணும் அது வேணும் இது வேணும்னு இருந்தான். வச்சு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் ஆடுனா அப்புறம் தான் பாப்பா படுத்துட்டான். சரி சரி, அவனுக்கு நேரத்துக்கு எதையாவது வச்சு கொடு. சரிங்க தே. நான் அதை கூட்டி விட்டு போறேன், நீ போய் வேலையை பருப்போ. சரிங்க தே. அப்பாடி அப்பா, எல்லாரும் ஆள் பார்த்து தான் வேலை செய்வாங்க போல இருக்கு. நம்ம தான் வந்து எல்லாரும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம். மற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு இப்பதான் தெரியுது. வேலை செய்கிற மருமவனா மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு வேலை செய்வாங்க வீட்டு வேலை. அதுவே வேலைக்கு போகாத மருமவ வீட்டில் இருந்தானா அவளுக்கு ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. செய்யட்டும் செய்யட்டும். எத்தனை நாளைக்கு கட்டுறது குறுக்கிழம்பெல்லாம் வலிக்குதப்பா. பாவம், அதுகளும் கஷ்டப்பட்டுட்டு வருதுங்க. அதுங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. என்ன இந்த மகா, நேத்து இப்படிதான் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது எங்கிட்டோ போயிட்டா. இப்பயும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஆளையே காணோமே. எங்க போற எங்க வரானே தெரிய மாட்டேங்குதே. மகா மகா, பாத்ரூம்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல, ரூம்ல எங்கேயும் இல்லையே. மகா, என்ன அலமேல கூட்டிட்டு இருக்கறது? அட வாடி கருத்தம்மா, என்னடி நீ இந்த வேலைய பாத்துக்கிட்டு இருக்கறவ? நான் என்ன வேலைய பார்த்தேன்? வாசல்ல தான கூட்டினேன். ஆமா, உன் பையனும் உன் சின்ன பையன் வீட்டுக்கு அனுப்பிட்டானாங்க. சின்ன பையன் என்ன அவனை வீட்டு வேலை பார்க்க வச்சுட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லட்டி. அவங்கள நேற்று ராத்திரி வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகி போச்சு. பாவம் பிள்ளைங்க அங்கேயும் கஷ்டப்பட்டு வந்து இங்கேயும் கஷ்டப்படுதுங்க. அதனால தான் சரி நம்மளே அதுக்கு தூங்குற நேரத்தில் இதெல்லாம் கூட்டி விட்டுருவோன்ட்டு தான் கூட்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, வெளியே 1000 வேலை இருந்தாலும் பொம்பளைங்க வீட்டு வேலை பார்க்கறது இல்லையா? இப்படி மருமவளை தூங்க வச்சுக்கிட்டு நீ வீட்டு வேலை பார்த்தீங்கன்னா அது எப்படி? ருக்குன்னா இருந்தா உன்னை ஒரு நாள் விளக்கமாறு பிடிக்க வச்சிருப்பாளா, இல்ல இந்த வீட்டு வேலை தான் பார்க்க வச்சிருப்பாளா? ஒரு நாளும் உன்னை ஒரு வேலை வைக்காம அப்படியே உட்கார வச்சு உன்னை தங்கமா தாங்கினா. ஆனா இன்னைக்கு இவ வேலைக்கு போறேன்னு உன்னை வேலைக்காரியாவே ஆக்கிட்டாளடி. என்னடி பேசிக்கிட்டு இருக்கவ? நம்ம வீட்டுல நம்ம வேலை செய்யறோம், அடுத்த வீட்டுல போய் வேலையை பார்த்தோம். அடுத்த வீட்டுல வேலையை பார்த்தா என்ன, நம்ம வீட்டுல வேலையை பார்த்தா என்ன? வீட்டுக்கு வந்த மருமவ 6 மணிக்கெல்லாம்
பாவண்டி சின்ன சிறுசுங்க கஷ்டப்படுதுங்க இந்த காலத்திலேயே. ஆமா, அந்த காலத்துல நம்ம கஷ்டப்படலையா? வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு புள்ள குட்டிகளை பார்த்துக்கிட்டு இங்க இருந்து தண்ணி தூக்குறதுக்கு அங்க போவோம். 3 குடம் போட்டு தூக்கிட்டு வருவோம் அந்த காலத்துல. இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன அம்புட்டா கஷ்டப்படுதுங்க? எதை எடுத்தாலும் சுச்சியை தட்டுனா பேன் ஓடுது, சுச்சியை தட்டுனா மிக்ஸி ஓடுது, சுச்சியை தட்டுனா இந்த கிரைண்டர் ஓடுது. எல்லாம் சுச்சியிலே போயிடுச்சு. என்னமோ கஷ்டப்படலாம்ல கஷ்டம். இப்படி இருந்தாங்கன்னா குடும்பமா இருக்காது பாத்துக்க. இப்படியே வேலை பார்த்துக்கிட்டு வச்சுக்க, அப்புறம் உன்னை நேரம் தரமா வீட்டு வேலைக்காரி ஆக்கிடுவா. நீ வீட்லயே புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இரு, நான் வாரேன். இந்த மகா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏதோ நேத்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றான்னு பார்த்தா நிஜமாவே கூட்டிட்டு இருக்காளா? ஷோ, நான் கையால் ஆகாதவன்னு நினைச்சிட்டாளா அவ? எமாடி சொல்லுங்க. பரவாயில்ல, முதல்ல இருந்தவ கூட ஒழுங்கா கூட்ட மாட்டா. அதுவும் இல்லாம இப்ப வேற இலையெல்லாம் உதிர்ந்துகிட்டு இருக்கா அடிக்கிற காத்துக்கு. அதனால அங்கிட்டு அப்படியே கூட்டி வச்சிருவா. ஆனா நீ பரவாயில்ல, எங்கிட்டும் கூட்டி ஒதுக்கி வைக்காம நல்லபடியா கூட்டிட்ட. டெய்லியும் இதே மாதிரி காலையும் சாயங்காலமும் கூட்டி விட்டுரு. அப்புறம் இங்கிட்டு நல்லா தண்ணியை தெளிச்சு விட்டு வாசலுக்கு கோலத்தை போட்டு விட்டுரு. அப்புறம் அந்த மரங்களுக்குலாம் தண்ணி விடணும், அதுவும் அப்படியே பார்த்து விட்டுரு. சரியா? சரிங்க பாட்டி. சரிம்மா, எனக்கு வேலை கிடக்கு, நான் அதை போய் பாக்குறேன். சரி. மகா, ஐயோ தூங்கிட்டு இருப்பாரு. இவருக்கு என்னன்னு தெரியாதுன்னு பார்த்தா முழிச்சிட்டாரு போலயே. வா. எங்க அவ்வளவுதான், இதை மட்டும் கூட்டி விட்டு வரேன். வான்னு சொன்னேன். அந்த வரேன். ஐயோ இவருக்கு தெரியாதுன்னு பார்த்தா பார்த்துட்டாரே. என்னங்க எந்திரிச்சிங்களா? இருங்க, இந்த காஃபி வச்சு எடுத்துட்டு வரேன். நீ வச்ச வரைக்கும் போதும். என்ன பண்ணிட்டு இருக்க நீயே? நான் ஒன்றும் பண்ணலைங்க. பாரு, இவனுக்கு வேலை வெட்டி போயிடுச்சு. இனி கையால் ஆகாதவன், இனி வீட்டோட முடங்கிட்டான். இனி இவனை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனி நம்ம தான் கை ஊனி நம்ம முன்னேறி வரணும். அதனால தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நீங்களும் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, அதான். இங்க பாரு, எனக்கு வேலை தான் போச்சு, உயிர் போகல, அவ்வளவுதான். சரியா? என்னங்க வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? உயிர் அப்படி இப்படின்னு இன்னும் என்ன பேச சொல்ற? நான் தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், வேலை எப்படியும் கிடைச்சிரும், நீ கம்மனு இருன்னு சொல்றல. அதை விட்டுட்டு போய் அங்க பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? அங்க கூட்ட வரவங்களே அவங்க என்ன பேச்சு பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. அடிமை போது அங்க போய் வேலை செஞ்சிட்டு இருக்க. நீ படிச்ச படிப்புக்கு அதெல்லாம் போய் செய்யணுன்ற எந்த தலையெழுத்தா உனக்கு? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீங்களே வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க. வீட்ல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையும் பார்க்கலான்னு பார்த்தா எதுவும் ஆன்லைன்ல காசு கட்டி செய்யற மாதிரி இருக்கு. காசு கட்டி சேர்த்தா ஏமாத்திடுறாங்க. அதனாலதான் நான் ஏதோ கிடைச்சது சரி தெரிஞ்சவங்களாச்சு, ஏதோ வீட்டு வாடகைக்காவது ஆகுமேன்ட்டு தான் போனேன். தேவையில்லாத வேலையை பார்க்காத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சரி, மன்னிச்சிருங்க. இப்பயே போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வா, வேலைக்கு வரல வைக்கலன்னு. சும்மா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். சரி. நேர்மும் இல்ல, தலையெழுத்தோ தெரியல. யாருக்கு பிடிச்சது என்னைய பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கு. ச்சே, அவருக்கு ஒரு உதவியா இருக்குன்னு தான் நான் போனேன். கடைசியில பார்த்தா என் தலையோட வந்து விடியுது. நல்லா பண்ணி கொடுத்துருவதானடா, உன்னை நம்பிதான் வர சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சீரும் சிறப்புமா பண்ணிடுவோம். சொல்ற டைலாக்கை மட்டும் அவர் கரெக்டா சொல்ல சொல்லு. சரிடா. ஆங்கிள் கரெக்டா இருக்கா? ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கு சார். என்னம்மா சொல்லு. சார் ஓகே தானே? டேக் போயிடலாமா? எமடி லைலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பேசாட்டுக்கு வேற யாரையாவது வர சொல்லி அவங்க மூலியமா பண்ணிடுவோமா? சார் வெளியே இருந்து ஆள் கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு தனியா காசு கொடுக்கணும் சார், அதுக்கு தனியா செலவாகும். அதனாலதான் நான் இப்ப இப்படி சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க சார். அம்மா, புரிஞ்சுக்கிறதுன்னு இல்லம்மா, எனக்கு இதெல்லாம் தடவை. எனக்கெல்லாம் நடிக்கலாம் தெரியாது. என் பொண்டாடி இழுத்து போட்டு சாப்பிட சொல்றீங்களா, சாப்பிடுவேன். அந்த மாதிரிலாம் கூட இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. சார் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சார், போங்க சார், சொல்றத மட்டும் செய்யுங்க, போக பழகிடும். ஏதோ சொல்றீங்க. சார் டேக் போயிடலாமா? போவோம்பா, போவோம். ஆல் தி பெஸ்ட் சார், நல்லா பண்ணுங்க. பண்றேன். எப்பா ஓகே தானே? சார் நடுவுல வாங்க சார், அங்க ஓரத்துல நின்னா எப்படி போய் பாக்குறது? இது ஓகே தானே? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகேவாப்பா? ஓகே. ரொம்ப அதிகமா சிரிக்காதீங்க, நார்மலா சிரிங்க போதும். சரிப்பா. இப்ப டைலாக் சொல்லுங்க. வணக்கங்க, நம்ம வட்டி கடை நடத்திட்டு இருக்கோம். சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா அதுல எழுதி இருக்கிறது தானே சொல்றேன். ஐயோ சார், அப்படி சொல்லக்கூடாது சார். வணக்கம் அப்படி ஒரு மாதிரி டைலாக் வந்துட்டு இப்போ நிறைய ஓனர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ அவங்களோட கடை விளம்பரத்துக்கு அவங்களே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா டிவியில? ஆமாப்பா, டான்ஸ் எல்லாமே ஆடுவாங்களே. ஆமா, இதுக்கே இங்கே தத்தளிக்குது, இதுல டான்ஸ் ஆடினா அவ்வளோதான் படுத்துரும். அதெல்லாம் வேணாம் சார்.
நீங்க பேசினா மட்டும் போதும். ஓ அப்படியாப்பா? சரிப்பா. பேசுங்க. வணக்கம். வணக்கம் இல்ல வணக்கம். வணக்கம். அடுத்து. ஏழை எளியவங்களாவே எல்லாரோட வாழ்க்கையும் ஓடி போயிருதுங்க. சார் என்ன சார் பேசுறீங்க? கொஞ்சம் மாடுலேஷன் கொடுங்க சார். லைலா, இதுக்குதான் சொன்னேன் வேற யாரையாவது வச்சு எடுக்கலான்னு. சார் முடியும் நினைச்சா எல்லாமே முடியும் சார், முடியாதுன்னா எதுவுமே முடியாது. உங்களால முடியும்னா பண்ணுங்க சார். என்ன லைலா நீனும் கத்துற? சார் நீங்க ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல சார். நேத்துல இருந்து எத்தனை டைம் நான் அந்த டயலாக் உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டேக் போய்கிட்டே இருக்கும் போல இருக்கே. ஒரு 10 நிமிஷம் தான். இருடா அவர் நல்லா பண்ணுவாரு சார். நல்லபடியா சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். உங்களை என்ன நான் இங்கிலீஷ்லயா பேச சொல்றேன் இல்ல ஹிந்தி மராத்தி ஏதாவது ஒன்று பேச சொல்றேன்னா? தமிழ்ல தானே சொல்லுங்க. தமிழ் நடந்து இந்த கேமரா முன்னாடி நின்னா வாயே வரமாட்டேங்குதுப்பா. என்னாடி? இருடா, பேசாட்டு டப்பிங் வாய்ஸ் கொடுத்துக்கலாமா? டப்பிங் வாய்ஸே கொடுக்கறதா இருந்தாலுமே அவர் ஒழுங்கா பண்ணணும்ல சார். சும்மா வாயவாவது நான் சொல்ல சொல்ல அசைங்க சார். போதும் சார், டப்பிங்ல கூட கொடுத்துக்கலாம் சார். சரிம்மா. சரிப்பா, பின்னாடி இந்த பச்சை கலர் மாதிரி போட்டிருக்கே, இப்படி இருந்தா எப்படி கடை தெரியும்? இதை எடுத்தா தானே கடை நல்லா தெரியும். இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசுங்க, ஆனா சொல்ற டைலாக் மட்டும் தெளிவா சொல்லிடாதீங்க. சரிப்பா கோவப்படாது. சார் கிரீன் ஸ்கிரீன் போட்டாலே அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி லோகோலாம் கொடுத்து எல்லாமே செட் பண்ணிடுவாங்க சார். நீங்க முதல்ல டைலாக் மட்டும் டெலிவர் பண்ணுங்க சார். சரிம்மா. சரி. 10 மணிக்குள்ள ஷாப் ஓபன் பண்ணிடலான்னு பார்த்தா இவரு அடுத்த நாள் ஆனாலுமே ஒழுங்கா பண்ண மாட்டார் போலயே. டேக் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அப்படியே நின்னுட்டு இருக்காம. எப்பா அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவாங்களே அதெல்லாம் இல்லையா? சப்பா ஏய் கடுப்பாவுதுடி. சரி சார், நான் சொல்றேன் சார், நீங்க பண்ணுங்க சார். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். வணக்கம். இப்போ நம்ம கடையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களே, ஏழை எளிய மக்கள். கட் 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 கட். ஏண்டா கடையை எடுத்துக்கிட்டா பாத்தீங்களாவே வச்சிங்களாவே அதெல்லாம் இல்லை. நம்ம ஏழை எளிய மக்களுக்கும் சேவை செய்யணுன்ற விதமாக தான் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டைலாக் சொன்னா வச்சிங்களா பாத்தீங்களான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்பா நெஞ்ச அடைச்சே போயிரும் போல இருக்கே எனக்கு. ஏப்பா ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துட்டு பண்ணிக்கலாமா? டீயை குடிச்சிட்டு வந்தா மட்டும் இவர் கிழிச்சிருவாரு. நின்று முடிச்சு கொடுத்துருப்பாங்க சார். லைலா சத்தியமா முடியல சார். அந்த டைலாக் பேப்பர் இருக்குல்ல, அதுல எழுதி இருக்க மாதிரி நீ சொல்லு, அவர் திருப்பி சொல்லட்டும். அது கூட பரவாயில்ல. ஓகேடா, நான் அப்படியே சொல்றேன் சார். அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிருங்க. அதை நான் சிறப்பா பண்ணிடுவேமா. என்ன சிறப்போ வந்து நில்லுங்க சார். பாருங்க சார், லைலா சொல்ல சொல்ல டைலாக்க முதல்ல எப்படி சொன்னீங்க? வணக்கம் அந்த மாதிரி சொல்லணும். அதை விட்டுவிட்டு காட்டுத்தனமா கத்தக்கூடாது. சரி. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். வணக்கம். சூப்பர் குட் ஸ்டார்ட். அப்படியேதான். தொழில் பண்ணணுமா? கையில பணமே இல்லன்னு கஷ்டமா இருக்கா? சொந்தக்காரங்களோட உதவி இல்லையா? சொந்த பந்தத்தோட உதவி இல்லையா? சார் அங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, தேவையில்லாத பேசாதீங்க. டேய் அவர் சூப்பரா தான பண்ணிட்டு இருக்காரு, விடுடா. என்னப்பா இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா? 3 வார்த்தைக்கே தத்தளிச்சு போச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா முடியாது. நான் அதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணிக்கிறேன். நீங்க அடுத்து சொல்லுங்க. கையில நகை இருக்கு, ஆனா நகைக்கு உண்டான பணம் வெளியிடங்கள்ல கிடைக்கலையா? என்னதுமா? ஐயோ சார் என்ன சார் அப்படி ஒரேதான் சொன்னா எப்படிமா? ஒவ்வொன்னா சொல்லுமா. அப்பா நல்லா வீணா போன உன்னை கூட்டிட்டு வந்து என் உயிர் எடுக்கிறாளே இவ. சரி சார். அப்படிலாம் டக்குலாம் திரும்ப கூடாது. அந்த இடத்துல இருங்க, நான் சொல்லுவேன். சரிம்மா. ஐயோ இந்த மாதிரி மக்கு மட சாம்பிராணி எல்லாம் கடை நடத்தினா அப்புறம் இவனுங்களை வச்சு ஆடு கொடுக்கணும்னு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போலயே. கையில நகை இருக்கு, அதுக்கு உண்டான பணம் கிடைக்கலையா? கவலையா? இனி வேண்டாம். உங்களுக்கு உதவதான் நாங்க இருக்கோம். வாங்க வந்து அள்ளிக்கிட்டு போங்க. அப்பா சூப்பர் சார். வெரி குட் சூப்பரா பண்ணிட்டீங்க சார். இத முடிக்கிறதுக்கு எம்புட்டு நேரம்? என்ன லைலா அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். இதுக்குதான் இம்புட்டு நேரம் நாக்கு தள்ளி போச்சு. என்ன நடக்குது இங்க? இந்த ஆளு அங்க நிக்கிறான், எவனோ ஒருத்தன் கேமரா வச்சுக்கிட்டு நிக்கிறான், இவன் என்ன பேப்பரை வச்சுக்கிட்டு நிக்கிறான். ஐயோ இவங்களா? அன்னைக்கே கொடுத்த குடல முதுகெலும்பு முறிஞ்சு போயிருக்கும். ஏதோ கடவுள் புண்ணியத்தை தப்பிச்சிட்டோம். இப்ப மறுபடியும் வந்திருக்காங்களே. எஸ்கேப் ஆயிரடி லைலா. என்ன நடக்குது இங்க? யாரையாரே வச்சுட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் உன் புருஷன் நடிச்சுக்கிட்டு இருக்கே. உலக மகா நடிகனாச்சே, இப்ப வேற தனியா வேற நடிக்கணுமா? தேவையில்லாத பேசிக்கிட்டு இருப்ப. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? சும்மாதான். சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வரலையா? சரி, இந்த ஆள் தான் இங்க இருக்கான். நம்ம அதுக்குள்ள போய் போட்டோ எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துருவோம்.